நீ தெளிவாக புத்திசாலித்தனமாக இருக்கிறதுனால தானே என்ன கேள்வி கேட்குற. அதனால் உன்னை நான் முட்டாளாக்குறேன், பைத்தியமாக்குறேன், உன்னை எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சித்தரிக்கிறேன் அப்படிங்கிற விஷயந்தான் இங்கு பல பேரோட வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. சரியானவங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி கொடுமைகள் ஒரு காலகட்டத்தில் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அது நிலச்சிருக்காது. ஏன்னா செய்கிறவங்க தப்பானவங்க, இப்படி மற்றவங்களை பொய்யா சித்தரிக்கிறவங்க தவறானவங்க. அந்த தவறானவங்களுடைய செயல்கள் நீண்ட நாட்கள் நிலச்சிருக்காது. இதுதான் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் இன்னமும் நடந்துட்டுருக்கு, நடக்கும். ஏன்னா மக்கள்லாம் தன்னை விட ஒரு படி மேலே இருக்கிறவங்கள, சரியாக இருக்கிறவங்கள, தெளிவாக இருக்கிறவங்கள, ஒழுக்கமாக இருக்கிறவங்கள ஏதாவது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான வேலையில் இறங்கிடுறாங்க. அதனால் பல கொடுமைகளெல்லாம் அனுபவித்து அப்புறம் தான் திருந்துறாங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனமாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஒரு ஸ்டேஜை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி நம்மளை சித்தரிக்கிறவங்கள திரும்பி கூட பார்க்கக்கூடாது கடைசி வரைக்கும். பாய்.